ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, தினம்தோறும் நீ கண்ணீர் வடித்ததும் மனக்கவலைப்பட்டதும் வேதனைப்பட்டதும் எல்லாமே போதும் என் பிள்ளையே. ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு ஒரு புதிய உறவு உன்னை தேடி வரப்போகிறது. திடீர் திருப்பம் பெறத்தான் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வேதனையான முகத்தையும் மனவேதனையான குமுறல்களையும் உன் கண்ணீரையும் பார்த்துவிட்டுதான் நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்படும் அளவிற்கு இதுவரை உன் வாழ்வில் எதுவும் நடந்து முடிந்துவிடவே இல்லை. உன் வாழ்க்கைக்கு தேவை இல்லாததை தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றியிருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைத்து விடாதா? என் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை அமைந்து விடாதா? என் வாழ்விற்கும் என் வெற்றிக்கும் ஒரு புதிய பாதை திறக்கப்படாதா என்று நீ ஏங்கிய விஷயத்திற்கு ஒரு மந்திர சாவியை நான் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உன்னுடைய எதிர்காலத்தின் வாழ்வை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவுதான் இது. நான் தீட்டிய திட்டம்தான் இது. நான் ஏற்படுத்திய மந்திர சாவிதான் இது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. நான் தீட்டிய திட்டம், நான் ஏற்படுத்திய முடிவு, நான் உருவாக்கிய மந்திர சாவி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் திருப்பத்தையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். இதுதான் முடிவு, இதுதான் தீர்வு என்று நான் உன்னிடம் சொல்லும் பொழுது எதற்காகவும் எதை நினைத்தும் எந்த காரணத்திற்காகவும் எதை பற்றியும் யோசிக்கவே யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நான் சொன்னதினாலா? ஒரு நிகழ்வுகள் நடந்தால், உன்னை சுற்றி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தால், உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை பற்றி யோசிக்காதே. அது நிகழ்ந்ததற்கான அர்த்தத்தை மட்டுமே சிந்தனை செய். காரணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. காரணங்களை தேடி தேடி அலைவதால் உனக்கு என்னதான் பலன் கிடைக்கப் போகிறது? எப்பொழுதுமே நடந்ததற்கான காரணங்களை தேடி தேடி அலைபவர்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்ததே இல்லை. அதற்கு பலனும் இருந்ததாகவே தெளிவாக இல்லை. காரணங்களை தேடினால் உன்னுடைய நிம்மதிதான் கெட்டுவிடும். சரி என் பிள்ளையே, நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கும், நான் உனக்காக கண்டுபிடித்திருக்கும் அந்த மந்திர சாவி என்ன என்றுதானே இப்பொழுது உன் மனதில் கேள்வியாக உள்ளது. அந்த மந்திர சாவி உன்னுடைய நம்பிக்கையான எண்ணங்களே, உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளே, உன்னுடைய நேர்மறையான அணுகுமுறைகளே. நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஆனால் எப்பொழுதும் என்னுடைய எதிர்மறை எண்ணம்தான் என் வாழ்க்கையை வழி நடத்துகிறதே. அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து, எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நான் வெளிவர எனக்கு உபாயம் தாருங்கள் சாயிநாதரே என்று உன் மன எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. இதோ உனக்கான மந்திர சாவியை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ நேர்மறையாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக தேடி பிடிக்கலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயிராம் சாயிராம். ஒரு ஊரில் ஒரு துறவி ஒருவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருடைய அறிவுரைகளை கேட்க கேட்க மனபாரம் குறையும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எல்லோர் மனசிலும் எழும் அப்படிங்கிறது தான் அந்த ஊரில் பல பேர் எண்ணங்களாகவே இருந்தது. வாழ்க்கையின்
கடைசி நொடியில் இருப்பவர்கள் கூட அந்த துறவியின் பேச்சை கேட்டால் வாழ்க்கையை வாழ்ந்தே காட்ட வேண்டும், வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அவர்கள் மனதில் எழும். அப்படி ஒரு அறிவுரைகளை வழங்கி வருவார் அந்த துறவி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு நபர் இந்த ஞானியை தேடி வந்தார். அந்த நபரின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களும் வருத்தங்களும் இருந்தது. அதனால் ஞானியை பார்த்தவுடன் உடனே தன் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் போராட்டங்களையும் அவரோடு பகிர்ந்து கொண்டார் அந்த நபர். அந்த நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த நபருக்கு எப்பொழுதுமே எதிர்மறை சிந்தனைகள் வந்து கொண்டே இருந்தது. அதனால் மனம் குழம்பி போய் வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைமையில் இருந்தார் அந்த நபர். அப்படி எதிர்மறையாக தோன்றுவது எல்லாமே தன் வாழ்க்கையில் நடந்துவிடுமோ என்ற பயம் வேறு பாடாய் படுத்தி கொண்டிருந்தது அந்த நபரை. அந்த நபர் ஞானியை பார்த்து, ஐயா, என் மனவேதனை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளிவருவதற்கான ஏதாவது உபாயம் இருந்தால் கூறுங்கள். நான் மிகவும் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அந்த ஞானியை பார்த்து. அந்த ஞானியும் சிரித்துக்கொண்டே புன்னகைத்தவாறே இந்த நபரை திரும்பி பார்க்கும்படி சொன்னார். அந்த நபரும் கேள்விக்குறியோடு திரும்பி பார்த்தார். அவர் திரும்பி பார்க்கும் ஒரு இடத்தில் ஒரு அழகான சோளக்காடு இருந்தது. அந்த சோளக்காட்டில் ஒரு சோளக்காட்டு பொம்மையும் இருந்தது. உடனே அந்த ஞானி அந்த சோளக்காட்டு பொம்மையை அந்த நபரிடம் காண்பித்து, இப்பொழுது சொல், அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார். உடனே அந்த நபர் இல்லை என்று பதில் உரைத்தார். மீண்டும் துறவி கேள்வியை எழுப்பினார். அந்த பொம்மையால் பேச முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். உடனே அந்த நபர் இல்லை, அந்த பொம்மையால் பேச முடியாது என்று கூறினார். உடனே அந்த ஞானி மீண்டும் அந்த பொம்மையால் நடக்க முடியுமா என்ற வினாவை எழுப்பினார். உடனே அந்த நபர் இல்லை, அதால் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது, அதற்கு உயிரும் இல்லை என்ற பதிலும் உரைத்தார். உடனே அந்த ஞானி சற்று புன்னகைத்தவாறே, பேசவும் முடியாத, உயிரும் இல்லாத, நடக்கவும் முடியாத அந்த பொம்மையை பார்த்து, ஏன் இங்கு வரும் பறவைகள் எல்லாம் பயந்து நடுங்குகிறது, பயந்து பறந்து விடுகிறது என்ற கேள்வியை எழுப்பினார். உடனே அந்த நபர், அது எப்படி துறவியரே? நம்போல் 6 அறிவு உள்ள மனிதர்களுக்குத்தானே தெரியும் அந்த பொம்மைக்கு உயிரில்லை, அதால் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது என்று. அப்படி இருக்கையில் அந்த பறவை கூட்டங்களுக்கு 5 அறிவுதானே இருக்கிறது, அதால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் பொம்மையை பார்த்து பயந்து நடுங்குகிறது என்று பதிலுரைத்தார் அந்த நபர் துறவியை பார்த்து. இப்பொழுது அந்த துறவி பேச ஆரம்பித்தார். நபரே, அதே போலதான் நாமும் நம் மனதை எப்படி பழக்கப்படுத்தி கொள்ளாமல், பக்குவப்படுத்தி கொள்ளாமல் வைத்திருந்தால் நாமும் 5 அறிவு உடைய ஜீவனைப் போல எதிர்மறை சிந்தனைகளில் மாட்டிக்கொண்டு, எதிர்மறை சிந்தனைகள் ஒரு பிம்பம்தான் என்பதை புரிந்து கொள்ளாமல், அதுவும் ஒரு மாயைதான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல், எதிர்மறை சிந்தனைகளை பார்த்து பயந்து நடுங்கி வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எல்லை வரை வந்துவிடுகிறோம். சிறிது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக்கொள், பழகிப்படுத்திக்கொள். அப்பொழுது உனக்கு தெரியும், எதிர்மறை எண்ணங்கள் என்பது வெறும் மாயை, அது ஒரு பிம்பம்தான். அதால் நகரவும் முடியாது, பேசவும் முடியாது, வாழ்க்கையில் நுழையவும் முடியாது, வாழ்க்கையை மாற்றவும் முடியாது என்பது தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும் என்று ஞானி அந்த நபரை பார்த்து கூறினார். எப்பொழுதெல்லாம் எதிர்மறை சிந்தனை உன் மனதில் எழுகிறதோ அந்த மனதிடம் நீ பேசிப்பார். என்னிடம் அதைவிட நேர்மறை சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கிறது. நான் அந்த சிந்தனைகளால் வாழ்க்கையில் வெற்றியடையப் போகிறேன், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறேன், சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து காட்டப் போகிறேன் என்று உன்னுடைய மனதிடம் நீ சொல்லிப்பார். அப்பொழுது உன்னிடம் இருக்கும் அந்த எதிர்மறையான சிந்தனைகள் உன்னுடைய எண்ணத்தை பார்த்து தானாகவே ஒதுங்கி வழிவிட்டுவிடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு. அப்படி இருந்தால் மீண்டும் எதிர்மறை சிந்தனை எப்பொழுது நம் மனதில் எழுந்தாலும்
அது நம் மனதையும் கெடுக்க முடியாது, வாழ்க்கையையும் மாற்ற முடியாது, எந்த மாறுதல்களையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தவும் முடியாது. எனவே எதிர்மறை சிந்தனைகளை உன் மனதிலிருந்து எறிந்துவிட்டு நேர்மறை சிந்தனைகளால் உன் மனதை நிரப்பு. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பதே வரவே வராது என்று அறிவுரை கூறினாராம். அந்த ஞானி அந்த நபரை பார்த்து, அந்த நபரும் தெளிவுற்றவராய் வாழ்க்கையை எப்படி நேர்மறையாக எண்ண வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை பெற்றவரார் வாழ்க்கையை வெல்லலாம் என்ற முடிவோடு அவர் வாழ்க்கையில் பயணத்தை தொடர்ந்தார். நாமும் நம் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகளை இதுதான் நம் வாழ்க்கையில் நமக்கான மந்திர சாவி என்று எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை திறப்பதற்கான சாவி இதுதான் என்பதை தெளிவாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையில் மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக காணலாம். நடந்து விடாதா, வந்து விடாதா, நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்த அத்தனை விஷயங்களையும் நிஜமாக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார், முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். உன்னுடைய சுமையையெல்லாம் நான் இறக்கி வைக்கப் போகிறேன். என்னுடைய எல்லா கதவுகளும் அடைப்பட்டு கிடக்கிறதே, நான் என் வாழ்க்கையில் எப்படி மீள்வேன் என்றுதானே கேட்கிறாய்? உன் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ எப்பொழுதுமே கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, என் கதவுகள், எனக்கான வழி அத்தனையும் அடைப்பட்டு விட்டது என்று அடைப்பட்ட கதவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் உனக்காக திறக்கப்படும் கதவுகள் உன் கண்களுக்கு தெரியாது, உன் புத்திக்கும் எட்டாது. எனவே சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதை விட நீ எப்படி மாற வேண்டும், உன் வாழ்வு எப்படி மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதை சிந்தனை செய். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வு வெற்றிகரமாகவே இருக்கும். என்னுடைய மனதில் முழுமையாக இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உண்டு. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ நினைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். நீ நினைத்தால் நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நல்லதை நான் வாரி வாரி வழங்குவேன். நீ கேட்ட வரம் அனைத்தையும் தருவதற்காகவே இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது உனக்கான சரியான நாள்தான். நீ இது நாள் வரை என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது, என்னிடம் என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று
உன் ஆசையை வைத்தது இப்படி அனைத்தையும் சேர்த்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவதற்காகவே இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது சரியான நாள்தான். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரை. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினம் தினமும் நித்தம் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்கு பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது.
எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக் கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையே முடியும் வரை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது. புன்னகை துவங்கும் இடத்தில் வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கிறது. அதே போல அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்துமே கிடைக்கின்றது. உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்தால் உணவும் சரி உறவும் சரி கசந்துதான் போய்விடும்.